ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு இவ்வளவு சுகம் தந்தனே, நீ நன்றி உணர்வோடு இருக்கிறியா? உன் பிள்ளைங்களை பாதுகாக்கிறேன், உன் மனைவி புருஷனை பாதுகாக்கிறேன், நீ நன்றி உணர்வோடு இருக்கிறியான்னு கேட்கிறாரு. என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த நன்றி உணர்வே நம்மள்ட்ட இல்லை. நன்றி உணர்வு அவர் விரும்புறார். இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து கேட்கிறார். நான் உனக்கு உதவி பண்ணனே, நீ நன்றி செலுத்தினியா என்று. நீ அந்த நேரம் எங்க இருந்தான்னு கேட்கிற. பதில் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு செய்யக்கூடியதான பாதுகாவல், வழிநடத்தல், உதவிகள், இவளை சிந்திச்சு பார்க்கும்போது எத்தனை நாள் இருந்தாலும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி அதுக்கு ஈடனே காட்ட முடியாது. ஆனா நமக்கு இப்ப அந்த எண்ணமே கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவோ விஷயத்துக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, வழி நடத்துகிறாரு, கண்மணி போல கூடவே இருந்து காக்கிறார், தேவைகளை நிறைவேற்றுகிறார். மன கடினம் பிடிக்கல, மன கசப்பு வரல, சமாதான கேடு பிடிக்கல, அது அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. அப்ப இது இப்படி எல்லாம் விசேஷமான விதத்துல எவ்வளவு விதத்துல தேவன் பாதுகாக்கிறார். ஆனா நமக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கா? இல்ல.